ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து மீஹோன் கோரிங் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி எப்படி இது கோரிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து வெரி சிம்பிள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து போதுமான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு முட்டையை நல்லா அடித்து ஊற்றி பொரித்து எடுத்துக்கிறேன். பொரித்து ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டு அதுக்கு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் தவு பொரிச்சிக்கிறேன். ஒரே ஒரு தவு வந்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டு நான் பொரித்து எடுத்துக்கிறேன். ரொம்ப பொரிச்சிடாதீங்க. ரொம்ப பொரிச்சா வந்து கிராஸ் ஆயிரும். சும்மா லைட்டாக பொரிச்சு எடுத்துங்க. கலர் வந்து ப்ரௌன் கலராக மாறினா போதும். அப்போ தான் வந்து தவு வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ப்ரௌன் கலராக வந்தோடனே இதை நான் எடுத்துக்கிறேன். எடுத்து வச்சுக்கிட்டு அதே எண்ணெயில் வந்து ஒரு வெங்காயம் அப்புறம் கார்லிக் ரெண்டையும் வந்து ஒன்று பதிகமாக இடிச்சிட்டு அதிலே சேர்த்துக்கிட்டு நான் வதக்கிக்கிறேன். வெங்காயமும் கார்லிக்கும் கொஞ்சம் நல்லா செவந்த பிறகு அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதாவது ட்ரை சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு அதையும் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கு இன்னொரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன், கிச்சா மனீஸு. ஸோ இதிலே வந்து நீங்கள் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ வந்து போதுமான அளவுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்றேன். அது நல்லா வந்து ஒரு கொதி வந்து மிளகா வாசம் போன பிறகு போதுமான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நான் மீஹோன் வந்து தண்ணியில் ஊற வச்சு நான் அப்புறம் எடுத்து போட்டுக்கிறேன். நீங்கள் இதே வந்து ஹாட் வாட்டர் போட்டு கூட வேக வச்சு கூட போட்டுக்கலாம். என்ன ஒன்று ஹாட் வாட்டர்னால் போட்டோன்னு எடுத்துடலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றினீங்கன்னா மீஹோன் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து பொரிச்சு வச்ச தவு, அப்புறம் வந்து பொரிச்சு வச்ச முட்டை, அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் அனியன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடுகுக்கீரை சேர்த்துக்கலாம், கோபி சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.